சென்னையில் பெய்து வரும் பலத்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் இருக்கும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, பெசன்ட் நகரில் மழை காரணமாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன? வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் முழுவதும் பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலூர் அதாவது புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னைக்கும் காரைக்காலுக்கும் இடையே இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடப்பதால் இங்கு எச்சரிக்கை அதாவது புயல் எச்சரிக்கை கொண்டு அனைத்து துறைமுகங்களிலும் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நகரின் பெரும்பகுதியான சாலைகள் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இங்கு பார்த்தோம் என்றால் நான் சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய ஊரூர் மீனவ கிராமம் அருகே இருக்கிறேன். இங்கு அனைத்து மீனவ படகுகளும் கடலுக்கு செல்லாமல் கரையில் தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஏற்கனவே அறிவித்திருந்த சூழலில் மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீன் பிடிக்க செல்லாமல் இன்று இருக்கிறார்கள். அது மட்டும் அதே போன்று நகரின் பெரும்பாலான பகுதிகள் மழை காரணமாக நீர்த்தேக்கங்களும் அது மட்டும் இல்லாமல் சாலைகளின் பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு மற்றும் பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. பானு, மழை நீரை அகற்ற என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? சென்னையில் பொறுத்தவரை சென்னை மாநகராட்சி மழைநீரை அகற்றும் பணியில் மிகுந்த தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக சாலைகளில் மழை காரணமாக இருக்கக்கூடிய விழுந்திருக்கக்கூடிய அனைத்து மரங்களையும் நீக்கும் பணியிலும் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மரங்கள் சென்னை முழுவதும் விழுந்திருக்கின்றன. இதன் காரணமாக பெருந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மரங்களை அகற்றும் பணியில் அதாவது பிரதான சாலைகளில் மரங்கள் விழுந்திருந்தால் அதனை அகற்றுவதற்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக மாநகராட்சி தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களில் விழுந்திருக்கக்கூடிய மரங்களையும் அகற்றும் பணியில் மாநகராட்சி தீவிரமாக ஈடுபடுவதாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சாலைகளில் சாலைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றும் பணியிலும் மாநகராட்சி மழைநீர் வடிகால் வாரியம் அதே போன்று குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியமும் இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக நகரின் பெரும்பாலான இடங்களில் நீர்த்தேக்கங்கள் குறைந்திருந்தாலும் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் தேக்கம் இருக்கத்தான் செய்கிறது. இதனை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுகிறார்கள். இந்த தொடர் மழை காரணமாக சென்னையில் பெரும்பாலான இடங்களில் சாலைகளில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சாலை சேதங்கள் எங்கெல்லாம் சாலை சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. மழையின் தண்ணீர் தான் தெரிகிறது என்பது காரணத்தினால் உடனடியாக அதனை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஈடுபட வேண்டும். அதனை சாலைகளை சீர்படுத்தும் பணியிலும் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அல்லது சாலைகளில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் அதற்கான எச்சரிக்கை படமாவது அங்கு வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். பானு.